தெய்வீக பரிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய சில கோவில்கள் இருக்குது. இது யார் போலேனாலும் நீங்கள் போயிட்டு வாங்க. ஏன் போயிட்டு வர சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 10 மக்களுக்கு ஒரு 100 மக்களுக்கு ஜாதகம் பார்த்துருப்பீங்க. சொன்னவங்களுக்கு எல்லாம் பழிச்சிருக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம தோல்வியும் நம்ம ஒத்துக்கணும். நம்மள்கிட்ட சொல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அப்போ சொன்னதெல்லாம் பழிக்குமோ பழிக்காதோ ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம காயப்பட்டிருப்போம், அவங்கள காயப்படுத்தியிருப்போம். அப்போ அதனால் வரக்கூடிய நல்லதோ கெட்டதோ நாம் என்ன செய்யணும், முறையாக போய் தீர்க்கறதுக்கு ஒரு அற்புதமான கோவில் உள்ளது. ஜோதிடர்கள் போக வேண்டிய கோவில். மக்கள் போகிறாங்களோ இல்லையோ, ஜோதிடர்கள் போக வேண்டிய கோவிலுக்கு எழுதிங்க. அதனால் அந்த கோவிலுக்கு உங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ போயிட்டு வாங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய பரிகாரம் அகத்தியர் மாமுனிவர் ஓலைச்சுவடியில் கொடுத்த பரிகாரம்தான். இந்த பரிகாரம் உள்ள கோவில் கும்பகோணத்துக்கு மயிலாடுதுறைக்கும் இடையில் இருக்குது. அந்த கோவில் இன்னம்பூர் எழுத்தறிவிநாதர். யாரும் நோட் பண்ணால் நோட் பண்ணிக்கங்க, இல்லை மைண்ட்லேயே நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. அந்த இன்னம்பூர் எழுத்தறிவிநாதர் கோவில். இப்போ கோவில் குருக்கள் சொல்கிறக்கூடிய விஷயம், படிக்காதவங்க படிப்பு வராதவங்களுக்கு அந்த கோவில் போகலாம். படிப்பினால் ஏற்படுத்தப்பட்ட தோஷம், உன் அறிவினால் ஏற்பட்டப்பட்ட தோஷம், உன் அறிவால் ஒருத்தருக்கு நல்லதோ கெட்டதோ பண்ணக்கூடிய தோஷம் இருந்தால் தீர்க்கக்கூடிய அற்புதமான ஆலயம் எழுத்தறிவிநாதர் இன்னம்பூர். இந்த கோவிலுக்கு எப்பொழுது ஜோதிடர்களாக உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அந்த கோவிலுக்கு போயிட்டு கட்டாயம் அபிஷேகம் பண்ணணும், வஸ்திரம் வாங்கி தரணும். அது மட்டும் இல்லாமல் மலர் மாலை சாட்டணும். சாட்டிட்டு உங்களுடைய குலத்தின் பெயர், உங்கள் நட்சத்திரத்தின் பெயர், கோத்திரத்தின் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள். அது கட்டாயமாக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பரிகாரத்தை ஏனோதானு பண்ணாதீங்க. அந்த எழுத்தறிவிநாதர் கோவிலில் இன்றும் ஜீவனுடன் பல சித்த குருமார்கள், பல புனிதவர்கள், பல மகரிஷிகள் சூட்சமாக போயிட்டு இருக்கக்கூடிய பல ஆலயங்களில் அந்த ஆலயமும் ஒன்று. இதை கட்டாயமாக நீங்கள் போய் அந்த கோவிலில் அந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஜோதிடர்களுக்கு பண கஷ்டம் வருமா? அனிதா மேடம் நீங்கள் சொல்லுங்கள். வரும். ஜெயலலிதா மேடம் வரும், கண்டிப்பாக வரும். நோட் பண்ணிக்கிப்பா. வாணி மேடம் சொல்லிட்டாங்க. ஜோதிடர்களுக்கு பண கஷ்டம் வருமா? எங்கள் குருநாதர் ஒன்று சொல்வார். என்னுடைய கற்றுக் கொடுத்த குருநாதர், ஏறக்கூடிய தலைமுறையாக இந்த பாரம்பரிய ஜோதிடர், அவர் ஒன்று சொல்வார். ஜோதிடனுக்கு வரக்கூடிய பணம் ஒருபோதும் பயன் தராது. அது ஏதேதும் ஒரு வகையில் விரைய செலவுக்கு மட்டுமே போகும். ஜோதிடன் அடுத்தவனை தான் காப்பாற்ற முடியுமே தவிர தன்னைத்தான் காப்பாற்றிக்கிறது ரொம்ப சிரமம். புரியுங்களா? ஜோதிடர்களாகட்டும், புரோகிதர்களாகட்டும், மாந்திரிகளாகட்டும், தாந்திரிகராகட்டும், இல்லை யோகா மார்க்கத்தில் இருக்கிறவங்களாகட்டும், தன்னை காப்பாற்றிக்கிறது சிரமம். இதில் ஜோதிடர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பிரசன்னம் பார்க்குறாங்க, ஜோதிடம் பார்க்குறாங்க, பூஜைகள் பண்ணுறாங்க, எனர்ஜி ஃபுல்லாக லாஸ் ஆயிரும். அந்த எனர்ஜி லாஸ் தான் மைனஸ். அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்ண தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் நீங்கள் உங்களுக்கு ஆவரேஜாக வரக்கூடிய பாவமும் புண்ணியம் ஈவனாக இருக்கும். புண்ணியம் அதிகமாக வந்தாலும் பிரச்சனை தான், பாவம் அதிகமாக போயிட்டாலும் பிரச்சனை தான். இப்போ ஜோதிடர்களுக்கு பண கஷ்டம் வரக்கூடாது, வந்தது போகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக தர்மங்கள் பண்ணணும். எது பண்ணுறோமோ இல்லையோ மருத்துவ செலவுகள் கட்டாயம் பண்ணணும். யாருக்கு மருத்துவ செலவு? இப்போ ஜோதிடர்களே தனக்கு தான் மருத்துவ செலவு அதிகமாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தானம் தர்மம் பண்ணுறதெல்லாம் போயாச்சு. ஜோதிடர் குடும்பத்துக்கு என்ன ஆகுது? மருத்துவ செலவுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ அதை கட்டுப்படுத்திக்கணும் அப்படின்னா நீங்கள் வர்றவங்களுக்கு கட்டாயம் அன்னதானம் செய்ய சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் அன்னதானம் நீ பண்ணி ஆகணும். ஒரு 10 கிலோ அரிசியாவது நீ வாங்கி கோவிலில் கொடுத்தாகணும், இல்லை ஒரு 10 கிலோ சாப்பாடாவது செஞ்சு நீ கொடுத்தாகணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ வர்றவங்களை செய்ய சொல்லி பழகுங்க. அதே சமயத்தில் வருஷத்துக்கு ஒரு முறையாவது யாருக்காவது மருத்துவ செலவு பண்ண வைங்க. வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுங்கள், நீங்களும் பண்ணுங்கள், வர்றவங்கள்ட்டையும் கம்பல்சரி சொல்லி அதை பண்ண வைங்க. நிறைய கோவில்களுக்கு போய் உழவார பணியை செய்ய சொல்லுங்கள்.
உழவார பணி மாதிரி தோஷம் தீர்க்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் கிடையவே கிடையாது. நீங்கள் சுதர்சன ஹோமம் பண்ணாலுமே, வேறு எந்த விதமான மந்திரம் தந்திரம் மாந்திரிகம் பண்ணாலும், நீங்கள் கோவிலில் உழவார பணி செஞ்ச புனிதம், உங்களுக்கு கிடைத்த பாக்கியம் வேறு எதுலேயுமே வர்றதில்லைன்னு சொல்லி நான் சொல்லலை, சித்தர்கள் சொல்கிறாங்க, யோகிகள் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்களும் உழவார பணி செய்யணும், வர்றவங்களையும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் உழவார பணி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ஆர்டர் பண்ணணும். இது ஓகே ஆயிடுச்சிங்களா? அடுத்தது, இப்போ உழவார பணி செய்யறது யாரால் எது முடியுமோ அதுதான் செய்ய முடியும். எப்பொழுதெல்லாம் பணம் சேருதோ அப்பொழுதெல்லாம் கோயிலுக்கு போய் நெய்யோ அல்லது எண்ணெயோ எவ்வளோ வாங்கி தரணும்? 1 லிட்ரு. சம்பாதிக்கிறது இல்லை ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணுறது 1 லிட்ரு. இல்லை தப்பாக சொல்ல, நிறைய அப்படி தான் இருக்காங்க. தயவுசெய்து அப்படிலாம் இருக்காதீங்க. ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா குறைஞ்சது 5 லிட்டர்லேருந்து 1 டின்னு 2 டின்னு வாங்கி கொடுங்க. முதல்ல நீங்கள் வாங்கி கொடுங்க. உங்கள்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். இதெல்லாம் சொன்னாலே உங்கள்கிட்ட ஜோசியம் பார்க்குறதே விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டால், இவன் என்னடா தர்மம் பண்ண சொல்கிறான், கோயிலுக்கு போக சொல்கிறான். ஏன்னா மக்கள் என்ன பண்ணுறாங்க, இப்போ லேட்டஸ்ட்டாக எந்திரம் இருக்கா, மை இருக்கா, மாந்திரிகம் பண்ண முடியுமா, தாந்திரிகம் பண்ண முடியுமா, இப்படியான மனநிலைகள் அதிகமாகிடுச்சு. யூடியூப் சேனல் இப்போ அதுதான் வருது. வசியம் செய்வது எப்படி, அதுதான் வந்துகிட்டு இருக்குது. அதுபோல் நம்ம அந்த மாதிரி சொல்லாமல் நம்ம தப்பிச்சிக்கணும் அப்படின்னா, நீங்கள் தப்பிக்கிறீங்க இல்லையா, உங்கள் உடம்பு நல்லா இருக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா இதை செஞ்சுக்கிங்க. இதெல்லாம் மிக பழமையான பாரம்பரிய ஜோதிடர்களோ புகழ்பெற்ற ஜோதிடர்களோ மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அன்னதானம், அதாவது மருத்துவ செலவு, உழவார பணி செய்ய சொல்கிறது, கோவில்கள் நெய்யோ தீபமோ வாங்கி தரது, இதெல்லாம் கட்டாயமாக அங்கே பண்ணிட்டு தான் இருக்காங்க. வர கிளைண்ட்டுக்கு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் ஒரே கோவிலுக்கு திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. திருவண்ணாமலையே போ, அங்கேயே போ, இங்கேயே போகணும். அந்த புத்திநாதனை கையில் பிடிச்சிக்கிங்க. உங்களுக்கு வலுவே புத்திநாதன் தான். புத்திநாதன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த புத்திநாதன் எப்படி சாதகமாக இருக்கான்னு பாருங்கள், பாதகமாக இருக்கான்னு பாருங்கள், வேறு பாவ கிரகத்தோடைய சேர்க்கை இருக்குதான்னு பாருங்கள். எளிய முறையில் நவகிரகத்தை கும்பிட சொல்லுங்கள். அதுக்கு மீறி எங்கள் யாரும் பலம் இல்லை. கடவுள் என்ன செய்கிறாரு? காலச்சக்கரம் யார் கையில் கொடுத்துருக்காரு? நவகிரகத்து கையில் தான் கொடுத்துருக்குறாரு. அப்போ நவகிரகத்தை ஏன் கொடுத்தாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், நவகிரகத்தை வழிபாடு செஞ்சாலே மிக அற்புதமான பலன்கள் கிடைச்சிட்டு இருக்கு, கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ சமீபமாக நான் சொல்லக்கூடிய அத்தனையுமே நவகிரகங்கள் வழிபாடு பண்ணுங்கள், நவகிரகங்கள் வழிபாடு பண்ணுங்கள். நவகிரகத்துக்கு போய் டெய்லியும் ஒரு 11 முறை சுற்றுங்க, 27 முறை சுற்றுங்க, 30 நாள் சுற்றிட்டு வா. உன் வாழ்க்கையில் மாற்றம் வருவதாக கண் கூட அனுபவத்துலேயும் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு சேலஞ்ச் யாருனாலும் சேலஞ்ச் பண்ணுங்க. யார் மேலே உங்களை நம்பி சேலஞ்ச் பண்ணிடாதீங்க. நவகிரகத்தை நம்பியோ நீங்கள் கும்பிட்ற தெய்வத்தை நம்பி சேலஞ்ச் பண்ணு. கட்டாயம் மாற்றம் வரும். எப்போ மாற்றம் வரும்? அவனுக்கு தாகம் இருக்கணும். ஐயா, நமக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு விடிவு காலம் கிடைக்கணும், என்கிட்ட எந்த பணமும் இல்லை, நானே கையேந்தி பவன் மாதிரி வாழ்க்கையில் கையேந்தி வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீ எந்த பரிகாரமும் சொல்லாதீங்க. பழமையான கோவிலில் நவகிரகத்தை மட்டும் கும்பிட சொல்லுங்கள். பல பேருக்கு வாழ்க்கை மாறிக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் சொன்னாலும் மாறும். கட்டாயம் வீட்டில் இருக்கிற தோஷம் போகும், மனசில் இருக்கக்கூடிய தோஷம் போகும், உடலில் தேங்கப்பட்டிருக்கிற தோஷம் நீங்கும். நவகிரகத்தை முறையாக வழிபடக்கூடிய இடத்துல கோவில் முதல்ல நல்ல கோயிலாக இருக்கணும். இந்த பங்காளிங்க கோவில், இந்த ஒரு சில பேர் பெருமைக்கு கட்டின கோயிலுக்கெல்லாம் அனுப்பிவிடாமல் ஒரு பாரம்பரியமான கோவில் இருக்குது, நல்ல பூஜைகள் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கோவிலில் நீங்கள் தாராளமாக நீங்கள் போய் வழிபாடு பண்ணுங்கள். உங்களை நம்பி வரக்கூடிய வாடிக்கையாளர்களையும் பரிகாரம் பண்ண சொல்லுங்கள், நவகிரகத்தை பண்ண சொல்லுங்கள். புத்திநாதனுக்கு யாரோ அவருக்கு ஒரு அபிஷேகம் பண்ண சொல்லி, வஸ்திரம் படைய சொல்லி, அவருடைய தானியத்தை படைச்சி 4 பேர்த்துக்கு கொடுக்க சொல்லுங்கள். கட்டாயம் வேலை நடக்கும். அந்த காலத்தில் பாரம்பரிய ஜோசியர்கள் ஒரு 2 பரிகாரம் தான் பண்ணுவாங்க. ரொம்ப பெருசாக இப்போ இருக்கிற மாதிரிலாம் தொட்டதுக்கெல்லாம் பரிகாரம் சொல்லலை. மீறி போனால் நவகிரகத்துக்கு போய் விளக்கு போடுவாங்க, இல்லைன்னா ஆத்தங்கரையில் உட்காந்து ஒரு பூஜை பண்ணுவாங்க. கல்யாணம் ஆகாமல் போயிடுச்சா சொல்லுங்கள்? கல்யாணம் ஆகலையா? யாருக்கும்? எல்லாருக்கும் ஆணுச்சு. வாழை மரத்து தான் வெட்டினாங்க அன்னைக்கும். செவ்வாதோஷம் கழிஞ்சுதோ இல்லையோ, வாழ்ந்தாங்களா இல்லையா, வாழ்ந்துட்டு இருக்காங்களா இல்லையா? இப்போ காலச்சூழல் ஒரு பக்கம் இருந்தாலும் நிறைய இதில் இந்த பரிகாரத்தின் பேரில் மக்கள் நிறையா பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது நிறைய தகவல்கள் இருக்குது. அந்த தகவல்களை எல்லாருமே இப்போ என்ன பண்ண யூடியூப் வந்ததுனால எதுக்கு எடுத்தாலும் பரிகாரம் சொல்லி மக்கள் மனநிலையில் நிறைய மாற்றத்தை திணிச்சிட்டாங்க. நம்ம என்ன பண்ணோம்? நம்ம சொல்லலைனாலும் பிரச்சனையாக இருக்குது, சொன்னாலும் பிரச்சனையாக இருக்குது.
இப்போ எளிமையான முறையில் இந்த நவகிரகத்து வழிபாடு செய்யுங்க. நீங்கள் என்ன செய்கிறீங்க, ஜாதகம் பார்க்குறவங்க மாதம் ஒரு முறையோ அல்லது 3 மாதத்துக்கு ஒரு முறையோ நவகிரகத்து 9க்கும் அபிஷேகம் பண்ணி புதிய வஸ்திரம் சாத்தி நவதானியத்தை இது பண்ணி கட்டாயமாக ஒரு சிறப்பு பூஜை பண்ணுங்கள். இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். வரவும் செலவும் டேலி ஆகிறத ஒரு கணக்கு 2025 கணக்கு வச்சுக்கோங்க. நீங்களாம் லிஸ்ட்டு போட்டு ஒரு எழுதி வைங்க. எப்படி விரைவு செலவுகள் குறையுதுங்கிறத பாருங்கள். நமக்கு வாழ்க்கை கொடுக்கறது வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் நாம் யாரை நம்பி வாழ்கிறோம்னா இந்த ஜோதிட கலையை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த கலையில் உள்ள கிரகங்கள் யார்? நவகிரகங்கள். நவகிரக வழிபாடு மிகச்சிறந்த வழிபாடு. நவகிரகத்தை வழிபாடு செய்யுங்க. தினசரி முடிஞ்ச நவகிரகத்தை போய் கும்பிடுங்க, கடவுளை கும்பிடுங்க. எதுவும் எனதென்று அனைத்தும் இறைவன் செயலே என்று சொல்லி தினசரி ஜாதகம் பார்க்க ஆரம்பிங்க. போட்டி பொறாமைகள் ஈகோவை தயவு செய்து குறைச்சிக்கங்க, இல்லைன்னா மாற்றிக்கங்க, மாற்ற முயற்சி பண்ணுங்கள். போட்டி பொறாமைகள் ஈகோலாம் எங்கே பாதிக்கும்? உங்கள் உடம்பை தான் பாதிக்கும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஒரு டென்ஷன் ஆகிறதோ ஈகோ ஆகிறதோ, ஏன்னா நிறைய இப்போ அப்படி தான் ரொம்ப கான்ட்ரவர்சியாக தான் போயிட்டுருக்குது. நான் பெரியவனா நீ பெரியவனா, அதெல்லாம் யாரும் பெரியவனும் கிடையாது. பெரியவனு யாருமே வேறு மாதிரி இருக்காங்க. அதனால் ஜாதகம் பார்ப்பவர்கள் ஆகட்டும், இந்த வீடியோ பதிவை பார்த்து கொண்டிருக்கிற மக்கள் ஆகட்டும், இந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் நீக்கி நம்ம சந்தோஷமாக வாழணும். நம்ம சந்தோஷமாக வாழ்ந்தாலே நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். நம்ம ஆரோக்கியமாக இருந்தாலே நம்ம பணம் கொஞ்சம் சேவாக இருக்கும். அந்த பணம் சேஃப்டியாக இருந்தாலே நமக்கு மகிழ்ச்சியாக தான் இருப்போம். தொடர்ந்து நமக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் என்று சொல்லிக்கொண்டு இவ்வளோ நேரம் என்னுடைய உரையை பொறுமையாக கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்த கருத்தரங்கத்தில் நிறைய ஜோதிட குருமார்கள் நிறைய பேர்கள் அடுத்த மாதங்கள் கூப்பிடக்கூடிய இது ரெடி பண்ணுறோம். இன்னும் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கிராண்டாக செய்ய முடியுமோ நம்ம செய்கிறோம். இதில் இந்த கருத்தரங்கத்தில் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமலோ குறைகள் ஏதாவது இருந்தால் மன்னிச்சிக்கங்க. அடுத்த கருத்தரங்கத்தில் முடிந்தவரை எதுவும் குறைகள் இல்லாமல் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. சிறப்புரையாற்றிய அனைவருக்கும் நன்றி. இந்த விழாவை சிறப்பான முறையில் கேமரா எடுத்துக்கொண்டு இருக்கும் தங்கம் ஐயாவுக்கு நன்றி. சிறப்பான சவுண்டு சர்வீஸ் செஞ்ச ஐயா பாஷாபாய்க்கு நன்றி. எனக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய யோக சக்தி வராகி பீடத்தின் பொறுப்பாளர்களுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.